Hi friends, welcome back to Kavitha Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் பண்ண போறோம். அதுவும் கோதுமை வச்சு கேட்பரிஸோ டேரி மில்கோ இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாம ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறோம். இனிப்புக்கு நம்ம வந்து கரும்பு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல் வேணும் நமக்கு. ஒரு 1/2 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் தான் நமக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வரப்போகுது. உங்களுக்கு ரொம்ப கசப்பாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் சேர்த்துனா போதும். எனக்கு கொஞ்சம் கசப்பாக எக்ஸாக்டான ஒரு சாக்லேட் கேக், அதாவது டிப்பிக்கலான ஒரு சாக்லேட் கேக்காக வேணும். அதனால தான் நான் வந்து 1/2 கப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 முட்டை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா ஒரு கெட்டி தயிர் ஒரு 1/4 கப் சேர்த்திக்கோங்க. கெட்டி தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கட்டும். எனக்கு ஒரிஜினல் சாக்லேட் கேக் ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக நான் பட்டர் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு பட்டர் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் சேர்த்திக்கலாம். அதாவது வாசனையே இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. நான் வெண்ணெய் சேர்த்திருக்கிற காரணம் வந்து அந்த ப்ரௌனி டேஸ்ட் வரதுக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஆறுன பால் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப்பு கொஞ்சமாக விட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இனிப்பு எதுவும் சேர்த்துல இல்லைங்களா. நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்த போகிறது இல்லை, ப்ரௌன் சுகர் சேர்த்த போகிறேன். அதாவது கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கரும்பு சர்க்கரை சேர்த்த போகிறோம். 1 கப்பு கரும்பு சர்க்கரை சேர்த்த போகிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் பாலை ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த கரும்பு சக்கரை வெண்ணெய் இதெல்லாம் ஒன்றா கலந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடும். இது கூடவே நல்ல கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாம். ப்ரௌனிக்கு சாக்லேட் கேக்குக்கெல்லாம் ஒரு 1/2 கப்பு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க ஊற்றுங்க. அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கலந்தால் இப்படி ஃபோல்டிங் விழுகணும், இவ்வளோ திக்காக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இட்லி மாவு மாதிரி திக்கான பேட்டராக இருக்கணும். நீங்கள் எந்த பேனில் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா தட்டி ஃபுல்லாக ரவுண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு, அதாவது நம்ம கேக் பண்ண பேட்டரை நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த பவுலில் நம்ம ஊற்றிடலாம். நான் நட்ஸு போடணுன்னு சொன்ன உடனே என் குழந்தைங்க வந்து நட்ஸு இதுக்குள்ளே போட்டாங்க. ஆக்சுவலி நட்ஸ் வந்து நம்ம கடைசியில் டெக்கரேஷனுக்கு தான் போடணும். அந்த சாக்லேட் கேக் பேட்டர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்தியாச்சு. நான் நட்ஸுன்னா வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன், அதாவது பீனட்ஸ் தான் சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு, பாதாம், எந்த நட்ஸ் வேணால் சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் மணலும் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த கேக் வச்சிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்தேன், இன்னும் மாவாக தான் இருக்குது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் மாவாக இருந்தது. நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் இப்போ நான் எடுத்துட்டேன். கரெக்டாக நமக்கு வந்து 35லேருந்து 40 நிமிஷம் ஆயிருக்குங்க. எனக்கு அளவும் ஜாஸ்தி, இந்த பாத்திரமும் ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு கத்தி வச்சு சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்புனா அப்படியே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களா. பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.